ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி ஆட்டோ டிரைவர் குமார் அண்ணனை கூட்டிகிட்டு கண்ணம்மாவோட அப்பாவோட வீட்டுக்கு போகிறாங்க. என்ன லக்ஷ்மி இங்கே திடீர்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு லக்ஷ்மி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்பாவை பற்றி எந்த விஷயம் கேட்டாலும் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு தான் அப்பா பற்றி தெரியும்னு சொன்னீங்களே தாத்தா, அப்பா இப்போ எங்கே இருக்கிறாரு தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி கண்ணம்மாவோட கல்யாண ஃபோட்டோ இப்போ அவங்க வீட்டு செவத்தில் இருக்குது. இந்த குமாரனே கவனிச்சிடுறாரு. கண்ணம்மாவோட சித்தி கிட்டக்க ஜாடையாக சொல்கிறாரு, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. லக்ஷ்மி இதை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ மேலே வேகமாக ஒரு கேலண்டரை கொண்டு வந்து மாட்டிடுறாங்க. கண்ணம்மாவோட அப்பா இப்போது லக்ஷ்மி கிட்டக்கா சொல்கிறாரு, உன் அம்மா அப்பாவை அவங்களோட கல்யாணத்தன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா உன் அப்பாவை நான் பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்பாவை பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்த லக்ஷ்மிக்கு அது பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. அடுத்ததான் லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காகம்மா ஹேமாவோட தாத்தாவும் பாட்டியும் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நமக்கு சொந்தக்காரங்களா இல்லை முன்னாடியே தெரிஞ்சவங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹேமா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எப்போதுமே என் மேலே ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க, எதனாலம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி மாமாவும் என் மேலே ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாருமா, என்னை அவர் தான் படிக்க வைக்கிறாரு. ஹேமாவுக்கு பர்த்டே வரும்போது எனக்கும் ஹேமாவுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, எதனாலம்மா அவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா அதுக்கு சொல்கிறாங்க, நீ தாம்மா என்னை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்த, நீ தான் அவங்க எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச, அவங்க ஏன் ஓ மேலே பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா, பாரதி, சௌந்தர்யா, வேணு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாரதி ஹேமா கிட்ட கேட்குறாரு, நீ படித்து முடித்ததும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற ஹேமா அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ கலெக்டர் ஆகணும்னு தானே ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹேமா சொல்கிறாங்க, கலெக்டர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை கிடையாது பாட்டி, அது லக்ஷ்மியோட ஆசை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன ஆகணும்னு கேட்டால் நீ லக்ஷ்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் சொன்னால் நீங்கள் கோபப்படக்கூடாது டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நான் படித்து முடித்ததுக்கப்புறம் சமையல் அம்மா மாதிரி சமையல் பண்ணணும், நிறையா பேருக்கு சாப்பாடு போடணும் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதி கோபப்படுறாரு. நீங்கள் கோபப்பட மாட்டீங்கன்னு சொன்னீங்களே டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு ஹேமாவை அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்டக்க பாரதி பேசுகிறாரு. ஹேமா வெண்பா கூட க்ளோஸாக பழகி இருந்தால் அவளை மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்பா, ஆனால் நீங்கள் தான் அந்த கண்ணம்மா கூட க்ளோஸாக பழக விடுறீங்க, அதனால தான் அவள் கண்ணம்மா மாதிரியே சமையலம்மா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா எனக்கு மகளாகவும் உங்களுக்கு பேத்தியாகவும் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேல் கண்ணம்மா கிட்டக்க இவளை க்ளோஸாக பழக விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.